சித்தகுரு நித்யானந்தாயை நமः. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமः. ஓம் சித்தகுரு நித்யானந்தாயை நமः. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா, நம்மளுடைய ஜாதகத்தில் 1, 5, 9க்குரியவர்களை பற்றி. 1ஆம் வீட்டு அதிபதி லக்னாதிபதி, 5ஆம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி, நம்மளுடைய பூர்வ புண்ணியத்துக்கானவர். பூர்வ புண்ணியம் இல்லாமல் நம்மளுக்கு இங்கே எதுவுமே நடக்க போகிறது இல்லை. அந்த பூர்வ புண்ணியத்துக்கானவர். அடுத்தது பாக்யாதிபதி. நம்ம எல்லாத்தையுமே பாக்யம் அப்படின்னு தானே சொல்கிறோம், லக் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம பாக்யம்னு சொல்கிறோம். குழந்தை பாக்யம், கல்யாணம் ஆகிறது பாக்யம், வீடு வாங்கிறது பாக்யம், கார் வாங்கிறது பாக்யம், அந்த காரில் நம்ம வெளியூருக்கெல்லாம் போயிட்டு வர்றது பாக்யம். அப்போது எல்லா என்ஜாய்மெண்ட்டுமே பாக்யம். நம்மளுக்கு எல்லா குடுப்பினையும் பாக்யம். இவங்க 3 பேர் தான் ரொம்ப முக்கியமானவர்கள். மீதி எல்லாம் இதுக்கு கொஞ்சம் ஆட் பண்ணுறது அந்த மாதிரி தான், பெரிய விஷயம் இல்லை. மீதி 20 மார்க்குக்கு தான் மீதி ஆடலாம். ஆனால் மெயினாக ஒரு ஜாதகத்துக்கு வெயிட்டேஜ் கொடுக்கறது இந்த 1, 5, 9 தான். இவங்களே 80 மார்க்குக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த 80 மார்க்கில் நம்ம எவ்வளோ வாங்குகிறோம் அப்படிங்கிறது தான். மொத்தமாக 80 மார்க். அந்த 80ல் நம்மளுக்கு 1, 5, 9 என்னவா இருக்குது, நம்ம தேர்றோமா தேரலையா அப்படிங்கிறது தான் ஜாதகத்தினுடைய விசேஷம். நம்ம தேர்வோமா தேரமாட்டோமான்னு யோசிக்கிறதை விட, அந்த 1ஆம் வீட்டு அதிபதி என்னானா, யார் பார்த்தான், கெட்டு போயிட்டானா, அஷ்டமஸ்தானத்துக்கு போயிட்டானா, சனி பார்வையில் போயிட்டானா, இப்படி நம்ம அதை ரொம்ப ஆராய்ஞ்சு போய் தெரிஞ்சு செஞ்சுக்கிறத விட, இந்த 1, 5, 9க்கானவன் லக்னம் யாருன்னு தெரியுதா, லக்னத்துலேருந்து 5ஆம் வீடு யார், இதெல்லாம் உங்களுக்கு பேசிக்காக தெரிஞ்சிட்டாலே போதும். இல்லை நீங்கள் போய் ஜோசிக்காரர்கிட்ட தெரிஞ்சுக்கோங்க, இந்த 1, 5, 9க்குரியவர் யார், இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இதுக்கு முந்தின இதுலேயே தசாநாதன் புக்திநாதனை பற்றி நம்ம சொல்லும் பொழுது, அந்த அதிபதிக்கு நம்ம என்ன பரிகாரம் பண்ணோம், என்ன வழிபாடு பண்ணோன்னு நம்ம சொன்னோம். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இந்த 1, 5, 9க்குரியவர்களை நீங்கள் தவறாமல் உங்களுடைய வழிபாட்டில் வச்சுக்கோங்க. உங்கள் லக்னாதிபதியை கண்டிப்பாக உங்கள் வழிபாட்டில் வச்சுக்கோங்க. 5ஆம் வீட்டு அதிபதியை உங்களுடைய வழிபாட்டில் வச்சுக்கோங்க. 9ஆம் வீட்டு அதிபதியை உங்கள் வழிபாட்டில் வச்சுக்கோங்க. இவங்க 3 பேரை கவனிச்சிட்டாலே, ப்ளஸ் உங்களுடைய தசாநாதன் புக்திநாதனை பார்த்துட்டாலே நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுறீங்க. உங்களுக்கு எங்கேயுமே அங்கே பெரிய ஃபெயிலியர்ஸ் எல்லாம் இருக்காது. இவங்க உங்களை தூக்கி நிமித்திடுவாங்க. அதே மாதிரி ராசிக்கல் நம்ம போடுறோம் அப்படின்னும் போதும், இந்த 1, 5, 9க்குரியவர்களுடைய கல்லை நாம் போடும்போது நம்மளுக்கு இது 3யும் சேர்த்தே போடலாம். இவங்க 3 பேர் எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. 1, 5, 9 எதிரணிக்கு போகாது. சனி அணியில் இருக்கிறவங்க அப்படின்னா 1, 5, 9க்குரியவர்கள் இவங்க 3 பேராக தான் இருப்பாங்க. துலா லக்னமாக இருந்தால் அவ லக்னாதிபதி சுக்கிரனாக இருப்பான், பூர்வ புண்ணியாதிபதி சனியாக இருப்பார், அண்ட் பாக்யாதிபதி புதனாக இருப்பார். மகர லக்னம் கும்ப லக்னம் அப்படின்னாலும் சனி லக்னாதிபதியாக இருக்காரு அப்படின்னா 5ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனாக இருக்கும், இல்லை கும்பமாக இருந்தால் புதனாக இருக்கும். திருப்பி 9 புதனாவோ சுக்கிரனாவோ தான் இருக்கும். அப்போ இவங்க 3 பேர் தான் மாற்றிக்குவாங்க. சனி புதன் சுக்கிரன் 3 பேர் தான் 1, 5, 9க்குள்ளே மாறி மாறி வருவாங்க, எந்த லக்னமாக இருந்தாலும். அப்போது நீங்கள் சனி அணியில் இருக்கீங்க அப்படின்னாலே, அது எது லக்னமாக இருந்தாலும், எது பூர்வ புண்ணியமாக இருந்தாலும், எது பாக்கியமாக இருந்தாலும், நீங்கள் வைரம், நீலம் அண்ட் இது பச்சை எமரல்ட், மரகத பச்சை எமரல்ட், இது 3யும் நீங்கள் சேர்த்து போட்டுக்கலாம். இந்த பச்சை வைரம் நீலம் நீங்கள் சேர்த்து போடும்பொழுது உங்களுக்கு லக் இன்க்ரீஸ் ஆகும்.
எந்த தசை நடந்து என்ன புக்தி நடந்தாலும் நீங்கள் வந்து இந்த 1, 5, 9க்குரியவர்களுடைய மோதிரத்தை நீங்கள் கழட்டாமல் போட்டுக்கலாம். இப்போ வந்து சூரிய தசை நடக்குது, சூரியன் உங்களுக்கு அஷ்டமாதிபதி அப்படின்னாலும் கையில் வைரம் பச்சை நீலம் போட்டுக்கலாம். மகர லக்னத்துக்கு சூரியன் அஷ்டமாதிபதி தசை நடத்துகிறார் அப்படின்னாலும் 1, 5, 9க்குரியவர்களை நீங்கள் வந்து கையில் போட்டுக்கலாம். எப்பயுமே வந்து எதிர் அணியில் இருக்கிற எந்த மோதிரத்தையும் போடவே போடாதீங்க. உங்கள் அணிக்கான அந்த 1, 5, 9 மோதிரம் மட்டும்தான் நீங்கள் போட்டுக்கணும். அதே மாதிரி குரு அணியில் இருக்கீங்க அப்படின்னாலும் கனக புஷ்பராகம், முத்து, பவழம் இல்லை ரூபி, இது 4 தான் வரும். அப்போ இந்த 1, 5, 9க்குரியவர்கள் ஒன்று கனக புஷ்பராகம், 5ஆம் வீட்டு அதிபதி வந்து முத்து, 9ஆம் வீட்டு அதிபதி வந்து பவழம். இல்லை மேஷ லக்னமாக இருந்ததுன்னா பவழம், ரூபி, உங்களுக்கு வந்து கனக புஷ்பராகம் 9. இப்போ எப்படியா இருந்தாலும் குரு அணின்னா இவங்க தான் வருவாங்க. 1 எக்ஸ்ட்ராவாக இருக்கும் ரூபி. அது நீங்கள் வந்து பவழமா இல்லை வந்து முத்தா இல்லை வந்து ரூபியா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. அந்த 1, 5, 9க்குரிய மோதிரத்தை நீங்கள் எப்பயுமே போடலாம். என்ன தசாபுக்தி நடந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக போடலாம். இதுக்கான வெயிட்டேஜ் வந்து உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். தசை நடத்தணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் 1, 5, 9க்குரியவர்கள் தான் உங்கள் வாழ்க்கை. உங்களுக்கு எவ்வளோ யோகம் இருக்குது, நீங்கள் எவ்வளவா இருக்க முடியும், உங்கள் யோகியதை என்னங்கிறதே இந்த 1, 5, 9 தான். அப்போ இதை சரி பண்ணாலே நீங்கள் வந்து ஜாதகத்தில் 80 மார்க் வாங்குறீங்க. அப்போது நீங்கள் அது எங்கேயோ குறையாக இருக்கட்டும் நிறையா இருக்கட்டும், அந்த கிரகம் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். 1, 5, 9க்கான கடவுளை போய் பாருங்க. பெருமாள், தாயார், சனி பகவான். இல்லை அடுத்த அணி குரு அணியாக இருந்தால் குரு பகவான், அதாவது உங்களுடைய குரு யாரோ அவர், முருகன், சிவன், சூரியன், இவங்களை பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே நடந்துருது. இந்த கல்லையும் போட்டுக்குங்க, அந்த கடவுளையும் வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்குங்க. அப்போது உங்கள் ஜாதகத்தில் வந்து வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிடும், சங்கடங்கள் குறையும், லக் இன்க்ரீஸ் ஆகும், நிம்மதியும் சந்தோஷமும் வாழ்க்கையில் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.